திரு அடியவர் M.K. தினேஷ்குமார். மகன் தனக்கு மகான் காக புஜண்ட மகரிஷியின் ஜீவநாடி நூலிலிருந்து தொடராசி விளக்கம். அப்பனே, அருள்ஞான பலங்கொண்ட சீடன் அடியவனே, மகன் நீ விஜயகுமார் அருளாளன் பிறவி தொடர்பின் வழி அந்த பிறவிலேயே சதுரகிரியில் மகள் நீ யாழ் வள்ளல் பெருமானுடைய ஆசியும் அனுகூலமும் அபிபிறவி பெற்று மகன் நீ இறைநாமம் போற்றி பாடல்களும் இசையும் பலவாறு கற்று தேறிய மகா சூட்சமும் உண்டு. அந்த பிறவியில் அடியவண்ணி ராமபிரானுக்கு உண்டான பூஜையும் அடியவண்ணி பாராயணங்களும் பாடல்களும் இசையில் முழுகி அடியவண்ணி ராமநாமம் போற்றி வாழ்ந்த காலம் உண்டப்பா. அவை பிறவியில் மகனே உமக்கு ஆஞ்சநேய பெருமானோடு இவ்வாறு ராமபிரான் ஆசிய அனுகூலமும் பெற்றுள்ளாய். அதன் வழியே மகனே இந்த கடைசி பிறவியில் மகன் நீ இயல்பாகவே ராமநாமம் போற்றும் வண்ணமும் ராமநாமத்தோடு கூடிய கீர்த்தனைகளிலும் அடியவன் நீ பூஜா வழியில் ஆஞ்சநேய பெருமானின் ஆசிய அனுகூலமும் உமக்கு இயல்பாக கிட்டும். இவர்களுடைய மகாசக்திய ஆசியும் உமக்கு பரிபூரணமாய் இந்த பிறவியில் தேகத்திலும் ஆன்மாவிலும் உள்ளது. அதனால்தான் மகனே உந்தன் தேகத்திலும் மகனே ஆன்மாவுக்கும் கூட அதீத ஆற்றலும் உணர்வும் பூஜா காலங்களில் சில அதிர்வும் மகனை காணக்கூடும். உமக்கு மேலிருந்து உருண்டை போல வந்து மகனே சிரசை அடைந்தது மேலவர்களுடைய ஆசீர்வாதமும் வரமும் தான். அப்பனே, இதன் மூலம் மகனுனக்கு சில மகா சக்திகளும் கிட்டியுள்ளது. ஆனபோது மகனே இதுகாலம் அதை உணர்ந்து அனுபவித்து அதன் வழி பயனுற தடைகள் உண்டு. உந்தன் பலன் வழி வருகின்ற மகனே ஐம்பான் அகவை மேலென 50 வயது கடந்து அப்பனே அதனுடைய ஆனந்தத்தையும் அதன் வழியான சில மகிமை ஆற்றல் சக்தி நீ சொல்லக்கூடிய வாக்குகளுக்கு சித்தி வார்த்தைகளுக்கு சித்தி என அனைத்து சூட்சமங்களும் அறிந்து மகன் நீ நிலை உயரக்கூடும். இது சார்ந்த மகன் உனக்கு வந்த நிகழ்வுதான் அது. அப்பனே, உமக்கு ராமபிரானோடு ஆஞ்சநேய பெருமானும் யாழ்வள்ளல் பெருமான் இவர்களுடைய பரிபூரண ஆசி பலம் உண்டுங்கிறார். அவங்களுடைய கடாட்சமே இருக்குங்கிறார். அதனால் அந்த பூஜைகள்லாம் பெய்யும்போது உடம்புலே ஒரு மாற்றம் அதிர்வு இயல்பாக வரும். திடீர்னு சோர்வாய் கூட படுத்துறது, இந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்குங்கிறார். இருந்தாலும் இதெல்லாம் வெளிப்படையாகவே மற்றவங்க உணர்கிற மாதிரியோ நம்ம சொன்னால் அப்படியே சித்தி ஆகுதெல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே ரொம்பவும் ஆனந்தமாக இதை அனுபவிக்க முடியுங்கிறார். அதுக்குள்ளே நமக்கு ஏதோ வேறு ஏதாவது தொந்தரவுன்னு பயப்படுற மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கோங்கிறாங்க. வேறு ஒன்றும் இடரில் இவங்களுடைய ஆசீர்வாதம்.